வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு உடல் இயக்கத்தில் உள்ள நுட்பம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். நமது உயிருக்கும் உடலுக்கும் ஒத்த உறவு, இனிமையான உறவு இருக்கும் வரையில்தான் உடல் நலம், மன நலம் பாதுகாக்கப்பெறும். இந்த உறவானது நீடித்திருப்பதற்கு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் இவை மூன்றும் சரியாக இருக்க வேண்டும். அளவிலே, முறையிலே இவை சரியாக இருந்தால்தான் உயிருக்கும் உடலுக்கும் ஒரு தொடர் இயக்கம், நட்பு, உறவு சீராக இருக்கும். எந்த காரணத்தினாலோ இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் இந்த மூன்றிலே ஒன்று தடுக்கப்பட்டாலும், திசை மாறினாலும், வெளியேறினாலும், அளவிலே குறைந்தாலும், ஓட்டத்திலே குழப்பம் அடைந்தாலும் அந்த இடத்தில் அணு அடுக்கு சீர்குலைவு ஏற்படும். அது இரத்த ஓட்டத்திலோ, வெப்ப ஓட்டத்திலோ, காற்று ஓட்டத்திலோ எதனாலே வந்தாலும் சரி, மற்ற இரண்டுக்கும் கூட ஓட்டத்திலே தடையாகிவிடும். அந்த குழப்பத்தை நீக்குவதற்கு அங்கே இருக்கக்கூடிய மின்சக்தி போதாது. அதனாலே அதிகமான மின்சக்தி அங்கே சேர வேண்டியதாகின்றது. அவ்வாறு அங்கே சேரும்போது ஏற்கனவே அங்கு பங்க்சர் ஆகியிருக்கிறது. அளவுக்கு மேலாக காந்த சக்தி மின்சக்தியாக மாறும்போது அந்த இடத்தில் நிச்சயமாக மின் குறுக்கு, ஷார்ட் சர்க்யூட், எர்த்திங் உண்டாகும். அதுதான் வலியாக வரும். மின் குறுக்கு சிறிது நேரம் இருந்தால் அது வலி என்றும், அது இடத்திலே விரிந்தும் காலத்திலே நீடித்தும் இருந்தால் அது நோய் அல்லது வியாதி என்றும் கூறப்படுகிறது. அதற்கும் மேலாக உடலிலே உள்ள ஜீவகாந்த சக்தி எல்லாம் அதிகமாக செலவாகி வருவதற்கும் போவதற்கும் மத்தியில் உள்ள இருப்பை சீவகாந்தம் வெகுவாக குறைக்குமானால் அதனை ஈடு செய்ய முடியாமல் போகும். ஈடு செய்யும் முயற்சியில் உயிராற்றல் தோல்வியடையும். உடலை நிர்வாகம் செய்வதற்கு போதிய காந்த சக்தி, ஜீவகாந்த சக்தி உற்பத்தி செய்ய முடியாமல் தோல்வியடையும். அந்த தோல்வியிலே தானே குறைவுபட்டு அது தன்னாலே ஏற்படக்கூடிய வெப்பத்தினாலே அதனுடைய மின்கலம், பேட்டரி என்று சொல்லக்கூடிய விந்து நாளத்தை தகர்த்து எரிந்துவிட்டு அதை தாங்கி நிற்கக்கூடிய விந்துவையே அல்லது நாளத்தையே உடைத்து கொண்டு வெளியேறிய பின்னர் அதை தாங்கி நிற்கும் உயிர் உடலில் இருந்து பிரிந்துவிடும். இதுவே மரணம். இதுதான் உடல் இயக்கத்தில் உள்ள ஒரு நுட்பம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் நண்பர்கள், மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும், எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்ற குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் கொண்டிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். திரை இசை தத்துவ பாடலாக கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு, கண்கள் மூடியே வாத்து பாடு, கருணை பொங்கும் உள்ளங்கள் உண்டு, கண்ணீர் துடைக்கும் கைகளும் உண்டு, இன்னும் வாழணும் 100 ஆண்டு. எதை நாம் இங்கு கொண்டு வந்தோம், எதை நாம் அங்கு கொண்டு செல்வோம், அழகே பூமியில் அன்பில் வாழ்ந்து விடை பெறுவோம். கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு, கண்கள் மூடியே
வாத்துப்பாடு. பூமியில் பூமியில் இன்பங்கள் என்றும் குறையாது. வாழ்க்கையில் வாழ்க்கையில் எனக்கொன்றும் குறைகள் கிடையாது. எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் சென்றிடுவோம். விடை பெறும் நேரம் வரும் போது சிரிப்பினில் நன்றி சொல்லிடுவோம். பரவசம், இந்த பரவசம் எந்நாளும் நெஞ்சில் தீராமல் இங்கே வாழுமே. கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு. கண்கள் மூடியே வாத்துப்பாடு. கருணை பொங்கும் உள்ளங்கள் உண்டு. கண்ணீர் துடைக்கும் கைகளும் உண்டு. இன்னும் வாழணும் 100 ஆண்டு. எதை நாம் இங்கு கொண்டு வந்தோம், எதை நாம் அங்கு கொண்டு செல்வோம். அழகே பூமியில் அன்பில் வாழ்ந்து விடை பெறுவோம். வாழ்க வளமுடன்.